அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 3/4/2024 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட இண்டெக்ஸ் அண்டு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இது ரெண்டுலேயுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய கேப் டவுனு, அந்த கேப் டவுன் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நல்லா கீழே போயிட்டு மார்க்கெட் வந்து மேலேயே முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி தான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு டபுள் டாப் அப்படின்ட்டு இப்போ இந்த டபுள் டாப் வந்து கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா S&P 500 வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் டவுனு, ஆனால் அது டவோட கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகி ஒரு ஹேமர் மாதிரியான பேட்டர்ன் வந்து போட்டிருக்கு. அடுத்து வந்து நாஸ்டாக்கு வந்து ரொம்ப பெரிய கேப் டவுன் ஆனதுனால கொஞ்சம் ரெக்கவர் ஆகி முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து டவ் ஜோன்ஸ் மட்டும்தான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. மற்ற ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் யூஎஸோட விக்ஸை பார்த்திங்க அப்படின்னா அவன் ஒரு 7% ஏறி 14.6 அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டான். இப்போ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வேறு இருக்குது நம்மளுக்கு. ஆனால் இவன் நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ஸ் இறங்கியிருக்கு. இங்கே பார்த்திங்களா 3.56% வந்து இறங்கிட்டு ஒரு 11.6ங்கிற ரேஞ்சில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸோட 10 இயர் பாண்டில் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று பயங்கரமாக ஏறி இருக்குது. இது வந்து மேலே ஏறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு நல்லதே கிடையாது. நம்ம மார்க்கெட் இல்லை, யூஎஸோட மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது. யூஎஸோட மார்க்கெட்டுக்கு நல்லது இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது இந்தியன் மார்க்கெட்டையும் பாதிக்க தான் போகுது. அந்த ஆஸ்பெக்டில் சொன்னேன். அதே மாதிரி நேற்று வந்து ஏதோ ரஷ்யாவில் ஏதோ ஒரு ஷிப்பு சம்திங் க்ரூட் ஆயில் ரிலேட்டடாக ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அவனும் வந்து ஒரு 85 போயிட்டான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 90க்கு கீழே இருக்க வரைக்கும் தான் வந்து நமக்கு நல்லது, அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஆடட் ப்ரெஷர் ஆகி போயிடும் அப்படின்ட்டு. இப்போ வந்து அது பரம்ப பக்கத்தில் வந்துட்டான், 85 பக்கத்தில் வந்துட்டான். ப்ராப்ளம் இது 90க்கு மேலே போகும்போது மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபால் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அதையும் நம்ம கருத்தில் வச்சுக்க வேண்டியது இருக்குது. அடுத்து நம்ம வந்து இந்தியன் ஏடிஆரை பார்த்துருவோம். முதல்ல வந்து இங்கே என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்று வந்து HDFC பேங்க்கு என்னாச்சுன்னு தெரியல, சிங்கிள் ஹேண்டடாக இவன் தான் சப்போர்ட் பண்ணான். அவன் நேற்று வந்து ஒரு 0.6% வந்து பாசிட்டிவாக முடித்தான். ஐசிஐசி பேங்கில் ஏகப்பட்ட நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, அதனால் வந்து 1.6% நெகட்டிவ். இன்ஃபோசிஸ் விப்ரோ ரெண்டு பேருமே வந்து ஒரு அரௌண்ட் 0.8% வந்து நெகட்டிவாக இருந்திருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான், இன்ஃபோசிஸ் விப்ரோ 0.8% நெகட்டிவ். ஆனால் இந்த HDFC பேங்க்ஸை பாருங்களேன், சாரி இன்ஃபோசிஸ் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு, விப்ரோ தான் 0.8% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அப்போ இது கொஞ்சம் பாசிட்டிவிட்டி தான். ஐசிஐசி பேங்க் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.5% விழுந்திருக்கிறான், ஆனால் அங்கே 0.8% தான் விழுந்திருக்கிறான். HDFC பேங்க் இங்கே வந்து 0.6% தான் ஏறி இருக்கான், ஆனால் அங்கே 1.23% ஏறி இருக்கான். இதை சுற்றி ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. அட்லீஸ்ட் ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்களான்னு கூட தெரியல. பட் இந்த HDFC பேங்க் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். அப்போ ஏடிஆர் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனை தான் கொடுக்குது. அடுத்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு FIDA பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த பார்த்திங்கன்னா திருப்பி அவங்களோட ட்ரேடிங் வேல்யூ வந்து ஓரளவு இது நார்மல் தான். ஸோ ஒரு 1600 கோடி வந்து FIDs வந்து செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் வழக்கம் போல் DI வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1900 கோடி வந்து பை பண்ணி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன் வைஸ் வந்து இவங்க 2000 கோடிக்கு மேலே போகாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே இவங்க பையிங் வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் என்ன தான் அவன் நேற்று இறங்கியிருந்தாலும் இன்றைக்கி அவன் இறங்கி தான் இருக்கான். இது ஒரு நெகட்டிவ் சைன், ஆனால் பெருசாக இறங்கலை. அது வந்து ஒரு மாடரேட் நியூட்ரல் சைனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். டவ் ஜோன்ஸ் வந்து 0.13% நெகட்டிவாக இருக்குது, S&P வந்து 0.09% நெகட்டிவாக இருக்குது, அண்ட் நாஸ்டாக் வந்து 0.14% நெகட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ங்க. டாக்ஸ் நெகட்டிவ், ஃப்ரான்ஸ் நெகட்டிவ், லண்டன் நெகட்டிவ், யூரோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வந்து இது வந்து ஓகே, இது வந்து மார்க்கெட் அவர்ஸில் தான் ஓப்பன் ஆகும், இதை விட்டுருவோம் நம்ம. நிக்கி நெகட்டிவ், தைவான் நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாக வந்து பயங்கர நெகட்டிவாக இருக்காங்க. நம்ம கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோம். அடுத்து கிஃப்ட் நிஃப்டி 22,480 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று மாதிரியே தான். ஆனால் நேற்று வந்து ஏஷியன் மார்க்கெட்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்ததுனால நம்ம மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிடுச்சு. அதனால் 50 பாயிண்ட் தான் கேப் டவுன் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்டே எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. அதனால் வந்து எனக்கு தெரில, இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தான். அதனால் 100 பாயிண்ட்ஸ் கேப்பை ஃபஸ்ட் ஆஃப் வந்து இண்டிகேட் பண்ணுது கிஃப்ட் நிஃப்டி. அண்ட் இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட சிபிஆர் அனாலிசிஸை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைடுவேஸ்லேயே முடிஞ்சிருக்கு. இது ஒரு அசெண்டிங் சிபிஆர் வந்துச்சு. அசெண்டிங் சிபிஆரில் S1 கீழே போனாலுமே அதை சஸ்டெயின் ஆகாமல் ப்ரைஸ் மேலே வந்திருக்கு. இட் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் பாசிட்டிவ்னஸ். ஸோ மார்க்கெட் இன்னும் நெகட்டிவாக மாறலை அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தான் இது. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், அவன் வந்து கீழே இருந்து நல்லா ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்டான். பட் கன்சாலிடேஷன்லேயே முடிஞ்சிட்டான். அவன் சிபிஆருக்கு மேலே முடிஞ்சிருக்கான். இதுவுமே ஒரு பாசிட்டிவ் சைன் தான், ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான். இப்போ வந்து நம்ம நிஃப்டியோட டுமாரோ சிபிஆரை போட்டு இன்றைக்கி வந்து என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து ஒரு டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா நேற்று வந்து ப்ரைஸ் வந்து சிபிஆர் கீழே முடிஞ்சதுனால டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரைஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது. நேற்று க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 453. அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் அப்படின்னா
ரொம்ப S2க்கு பக்கத்தில் ஓப்பன் ஆக போகிறான்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நல்ல விஷயம். ஏன்னா ரொம்ப பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் அப்படின்னா அது ஓரளவுக்கு வந்து மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பேசிகிட்டு அவன் ஒரு 10 பாயிண்ட் இறங்கிட்டான். சரி பார்ப்போம். ஒரே நிமிஷம். 450. ஸோ 100 பாயிண்ட் கன்ஃபார்மாக 100 பாயிண்ட்டு கீழே போயிட்டாங்க. நான் இப்போதைக்கு வந்து 100 பாயிண்ட் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறேன். ஸோ 353, அதாவது 22,353 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆக போகுது. கண்டிப்பாக S2 கிட்ட தான் இது ஓப்பன் ஆக போகுது. அப்போது ஃபஸ்ட்டு பாசிபிள் ட்ரேட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மார்க்கெட்டை மேலே S1 வரைக்கும் அவங்க ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த S2 ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கிறது நிஃப்டியில் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பட் அதே மாதிரி மார்க்கெட் வந்து S1லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ S2 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட், அது வந்து S1 டச் பண்ணி திருப்பி ரிவர்ஸ் ஆகிறது இன்னொரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். பட் S1ஐயும் தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகி சிபிஆர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இன்றைக்கி போகல அப்படின்னா இது விர்ஜின் சிபிஆராக ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டமானதாக ஆயிரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த S2லேருந்து ரிவர்ஸ் ஆகி S1 வரைக்கும் போகிறது, S1லேருந்து ஆர் சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வருது. இந்த 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக. அதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க நெகட்டிவிட்டிக்கு எனக்கு தெரியல. ஆனால் நடந்தால் நல்லது தான். அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போயிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் சேம் அதே வந்து 100 பாயிண்ட் வந்து கேப் டவுன் அப்படின்னா இவன் வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் ஆவான். இப்போ இதில் பேங்க் நிஃப்டியில் இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இவன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த R1 வீக்லியோட R1க்கு மேலே இருக்கான். இந்த பர்பிள் லைன் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வீக்லியோட R1. அதே மாதிரி ப்ரீவியஸ் வீக் லோ அப்படிங்கிறது அரௌண்ட் இந்த ரேஞ்சில் இருக்குது. இது ரெண்டுக்குமே மேலே தான் இருக்கிறாங்க. ப்ரீவியஸ் வீக் ஹை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ 47,440 இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் 100 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா 0.5% வந்து கேப் டவுன் ஆக போகுது. அப்போது பேங்க் நிஃப்டி அதே 0.5% நேற்று க்ளோசிங் வந்து 45 தான். இங்கேருந்து வந்து 0.5% கேப் டவுன் அப்படின்னா அவனுமே பயங்கர கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆக போகிறான். அவனுமே S2 கிட்ட தான் ஓப்பன் ஆக போகிறான். கிட்டத்தட்ட 47,300 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆக போகிறான். அப்படி ஓப்பன் ஆனால் இவனுமே S2 கிட்ட தான் ஓப்பன் ஆகும். பட் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவன் ரெக்கவர் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போகும்போது அவனும் S1 வரைக்கும் போவான். பட் ப்ராபப்ளி இவன் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த S1 தாண்டியுமே இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் S2லேருந்து ரிவர்சல் அண்டு S1லேருந்து இங்கே மேலே போனதுக்கப்புறம் S1லேருந்து ரிவர்சல், இது ரெண்டுமே வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் நான் ஃபர்தராக இவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். பிகாஸ் இவன் இது வரைக்குமே வந்து 500க்கு மேலே க்ளோஸ் வச்சது ஒரு பாசிட்டிவிட்டி, ப்ளஸ் வந்து வீக்லியோட R1க்கு மேலே இருக்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி தான். இன்கேஸ் ஃபால் ஆனாலுமே இவன் இந்த விர்ஜின் சிபிஆர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விர்ஜின் சிபிஆர்லேருந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியில் நம்ம ஒரு விர்ஜின் சிபிஆரை விட்டுட்டோமே. ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதுவே விர்ஜின் சிபிஆர் தான். ஸோ சப்போஸ் அவன் இந்த இடத்துல வரனாலே இந்த 342 கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து 100 பாயிண்ட் கேப் டவுன்னா கண்டிப்பாக அவன் விர்ஜின் சிபிஆர் கிட்ட தான் ஓப்பனே ஆக போகிறான். இது வந்து தான் விர்ஜின் சிபிஆர். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு 95% சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த S2 ரிவர்சல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக மாறிடும். சேம் அதே தான் வந்து நம்மளுடைய பேங்க் நிஃப்டிக்கும். பட் பேங்க் நிஃப்டியில் இது விர்ஜின் சிபிஆரான்னு தெரியல. அது மட்டும் ஒரு நிமிஷம் டெய்லியில் பார்த்துக்கலாம். நிஃப்டியில் நான் சொன்னதான் விர்ஜின் சிபிஆர், அந்த 300 ரேஞ்சில் தான் ஒரு விர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஸோ இதுவே விர்ஜின் சிபிஆர் தான். ஸோ 135 கிட்டே ஒரு விர்ஜின் சிபிஆர் இருக்குது. இவன் வந்து இப்போ 200 பாயிண்ட்டு கேப் டவுன் ஆகிறான். 0.5% ஆகிறான்னா இவன் விர்ஜின் சிபிஆருக்கு பக்கத்துலேயே வரல, கொஞ்சம் மேலே தான் இருக்கான். ஓகேங்களா. ஸோ அவன் வந்து S2 கிட்ட ஓப்பன் ஆகிறான். சப்போஸ் அதுக்கப்புறம் ஃபர்தராக ஃபால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக விர்ஜின் சிபிஆர்லேருந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுதாங்க பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் இதே தாங்க நம்ம கூடிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல், S2 ரிவர்சல். அதே மாதிரி சப்போஸ் அங்கேருந்து மார்க்கெட்டு இங்கே அப்படி ரிவர்ஸ் ஆகி போயிட்டு மேலே இந்த S1லேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுவுமே ப்ராபப்ளி ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். வழக்கமாக வந்து S2 கிட்ட மார்க்கெட் போச்சுன்னா S1லேருந்து மோஸ்ட்லி ரிவர்ஸ் ஆயிரும். இன்கேஸ் S1 தாண்டிட்டான்னா நேரோ சிபிஆர் தான், ஈஸியாக அவன் வந்து R1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. S1ல் ரிவர்சல் நடக்கலைன்னா S1லேருந்து மார்க்கெட் அகைன் பெருசாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு அனலைஸ் பண்ணிடலாம் நிஃப்டியில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இது எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணி விட்டுறலாம். எஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து அதோட ஹையர் ட்ரேடிங் ரேஞ்சில் இருக்குது. நேற்றுமே ஒரு டோஜி தான், அது முந்தா நேற்று ஒரு டோஜி தான். ஸோ இந்த கண்டினியூஸாக 2 டோஜி போட்டிருக்கு. இந்த 2 டோஜிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட்டில் இப்போ ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணி விட்டுரும். பட் ஸ்டில் இந்த வீக்லி சிபிஆருக்கு மேலே, அதாவது இந்த 300ங்கிற ரேஞ்சுக்கு மேலே இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். பட் ஸ்டில் இன்றைக்கி வரப்போகிற கேண்டில் வந்து ரொம்ப முக்கியமான கேண்டிலாக இருக்கும். அதே மாதிரி
பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவனுமே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியல. நம்ம ஒரு கோடு போட்டிருந்தோம் பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அதை தாண்டணும் அப்படின்ட்டு அதை தாண்ட முடியல. ஸோ இவனுமே இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டுற வரைக்கும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது பயங்கர புல்லிஷாக இருப்பான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் தான். சப்போஸ் இங்கேருந்து ரிவர்சல் ஆனால் அப்படின்னா அகைன் அவன் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அதையும் நம்ம கவனிச்சு தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவர்சல் பாயிண்டில் தான் இருக்காங்க, ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் இருக்காங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிவர்சல் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதே நேரத்தில் நம்ம அப்படியே 70ன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ 60ன்னு போயிட்டுருக்கான். ஸோ 100 பாயிண்ட்டுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 பாயிண்ட்டாக கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இன்கேஸ் இவன் வந்து 8-8.5 வரைக்கும் ரெக்கவரி ஆகாத பட்சத்தில் அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கலாம். பட் இந்த கேப் டவுன் வந்து சஸ்டெயின் ஆகாமல் மேலே போகிறதுக்கு தான், ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கோட அனாலிசிஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்களை நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.